நம்முடைய வாழ்க்கையில் சில சந்தர்ப்பங்களில் குறிப்பாக நெஞ்சு பகுதியில் படபட என்று துடிக்கும், படபட என்று இயக்கும், நம்மை அறியாமலே உடலுக்குள் ஒரு அதிர்வாகும். நாம் சொல்லுவோம், ஒரு பயமான சந்தர்ப்பத்தை நான் சந்திக்க நேர்ந்து விட்டது, அந்த இடத்தில் எனக்கு பயமாகிவிட்டு திடுக்கென்று பயந்தேன், படபட என்று நெஞ்சு குழியிலே துடித்தது என்று சொல்லுகின்றோம். அது மட்டுமல்ல, எதிர்பாராதபடி நாம் அதிகப்படியாக பணம் நமக்கு திடீரென்று ஒரு இடத்திலிருந்து லட்சக்கணக்கில் கோடிக்கணக்கில் வருகிறது என்றால் அப்பொழுதும் இந்த நெஞ்சு பகுதி படபட என்று துடிக்கும். தொழில் செய்து கொண்டிருக்கின்றோம், அந்த தொழில் செய்து சரியான நேரத்திற்கு நாம் நம்முடைய வாடிக்கையாளருக்கு அந்த சரக்கு வாங்கிய பணத்திற்கு சரக்கை அனுப்பவில்லை என்றால், அனுப்பவில்லையே நேரமாகிவிட்டது என்று அப்பொழுதும் படபடப்பு வரும். ஆக காலதாமதம் ஆகும் பொழுது இப்படி படபடப்பு வருகின்றது. ஒரு பஸ்ஸை பிடிக்க வேண்டுமோ அல்லது ஒரு ட்ரெயினை பிடிக்க வேண்டுமோ, அதை விட்டு விடுவோமோ என்றெல்லாம் இதுபோன்ற சூழ்நிலைகள் வந்தால் நம்மை அறியாமலே இதுபோன்று படபடப்பு அந்த நெஞ்சு குழியிலே படபட என்று துடிக்குவதை இயக்குவதை காணலாம். ஆக இதையெல்லாம் நாம் எவ்வாறு சீர்படுத்துவது, இதற்கு காரணம் என்ன, அந்த படபடப்பு அந்த வேகம் நம்மை அறியாமல் அதிர்வாகி உடலையே வலு இழக்கச் செய்வது, பலவீனப்படுத்துவதற்கு காரணம் என்ன என்பதைத்தான் நமது ஞானகுரு அவர்கள் இதிலே தெளிவாக்குகின்றார்கள். ஏனென்றால் அந்த படபடப்பு ஒன்று மட்டும் வருவதில்லை, அதோடு சேர்ந்து எத்தனை குணங்களும் நாம் நுகர்ந்து நிலையெடுக்கொப்ப வரும். நேரமாகிவிட்டது என்றால் கோபம் வரும், ஆத்திரம் வரும், மற்றவர்களையும் திட்டுவோம். ஆக அந்த சந்தர்ப்பத்தில் இத்தனை குணங்களையும் இழுப்பது, நமக்குள் இழுத்து கொண்டாடுவது யார்? ஆக இதற்கு காரணமே நம்முடைய கண்ணினுடைய நினைவுகள் தான். என்றால் கண்ணின் நினைவு கொண்டுதான் நாம் எண்ணி பார்க்கின்றோம். எண்ணி பார்க்கும் பொழுது இங்கே எனக்கு பயம் வந்துவிட்டது என்று சொன்னால், அங்கே பயமுறுத்தக்கூடிய ஒரு நிழல் படமோ அல்லது பயமுறுத்தக்கூடிய ஒரு பாம்போ மற்ற உயிரினங்களோ, அதாவது நினைவலைகளாக வந்தாலும் சரி, நிஜத்தில் வந்தாலும் சரி, இந்த கண்ணின் நினைவு கொண்டுதான் அது இழுக்கின்றது. கண்ணின் நினைவு கொண்டு எங்கிருந்து இழுக்கிறது என்றால் காற்றிலிருந்து தான் இழுக்கின்றது. அதே போன்ற நாம் உற்பத்தி செய்யக்கூடிய சரக்குகளை அனுப்ப வேண்டும் என்று ஆசைப்படுகின்றோம். ஆனால் வேலை பார்ப்பவர்களோ அல்லது சரியாக வேலை செய்யவில்லை, நேரமாகிவிட்டது, இழுத்தடிக்கிறார் என்றால் அனுப்ப வேண்டுமே, சரக்கு அனுப்ப நேரம் தாமதமாகிறது என்று மீண்டும் இந்த கண்ணினுடைய நினைவுகள் தான் வேகமாக செல்லுகின்றது. இந்த இரண்டும் கவர்ந்து இங்கே பதிவாக்கப்படும் பொழுது நெஞ்சு குழியிலே இழுக்கின்றது. நெஞ்சு குழி வழியாக இழுத்து உயிரிலே பட்ட பின் நம்மை அறியாமலே கலக்கம் வருகின்றது. அதாவது இழுப்பது கண், இழுத்து நம் ஆன்மாவாக நெஞ்சு குழிக்கு அங்கே கொண்டு வந்து குவிக்கின்றது. உயிரிலே பட்ட பின் கலக்க உணர்வு வருகின்றது. அதற்கு பின் கோபமோ ஆத்திரமோ வேதனையோ இப்படி எத்தனை தொடர்ச்சியாக வருகின்றது. ஆனால் நாம் தவறு செய்யவில்லை, நம்மை அறியாமல் நாம் எடுத்துக்கொண்ட உணர்வுகள் விளைந்தது இவ்வாறு இயக்க சக்தியாக இயக்குகின்றது. ஆக இந்த மாதிரி அந்த துடிதுடிப்போ படபடப்போ கலக்கமோ வந்தாலும் கூட உடனே ஓம் ஈஸ்வரா, ஓம் ஈஸ்வரா குருதேவா என்று மீண்டும் உயிரிடமே வேண்டி அந்த துருவ நட்சத்திரத்தின் பேரொளி நாங்கள் பெற வேண்டும் ஈஸ்வரா. அதாவது இங்கே எதை பார்த்தோமோ, எந்த நிகழ்ச்சிகளை கேட்க அல்லது நுகர நேர்ந்ததோ அந்த ரெக்கார்டிற்கு பதிலாக துருவ நட்சத்திரத்தினுடைய பதிவை இங்கே நாம் ரெக்கார்டு செய்ய வேண்டும். அதற்குத்தான் கண்ணின் நினைவை ஓம் ஈஸ்வரா குருதேவா என்று உயிரிடம் புருவமத்தி கொண்டு சென்று நினைவை விண்ணிலை செலுத்தி துருவ நட்சத்திரத்தின் பேரொளி பெற வேண்டும் என்று அந்த சக்தி இங்கே குவிக்க வேண்டும். அதற்கு பின் இங்கே வேலை செய்பவர்கள் உற்சாகமாக வேலை செய்ய வேண்டும், ஊக்கமாக வேலை செய்ய வேண்டும், பொருள்களை தரமாக அந்த நேரத்திற்குள் உற்பத்தி செய்ய வேண்டும், இந்த சரக்கு சரியானபடி அந்த நேரத்திற்கு அனுப்ப வேண்டும் என்று இப்படி நாம் இந்த எண்ணங்களை உணர்வுகளை நாம் அங்கே பாய்ச்சி பழகுதல் வேண்டும். இப்படி செய்தோம் என்றால் இந்த உணர்வு இயக்க சக்தி மாறுகின்றது. அதே சமயத்தில் இந்த சரக்கு உற்பத்தியான பொருள்களை எல்லாம் பார்த்து
யாருக்காக இதை செய்தோமோ அவள் வாங்குபவர்களுக்கு இது நல்ல முறையில் பயன்பட வேண்டும் என்று வேதனைப்படுவதையோ அந்த நேரத்தில் கலக்கமானதையோ மாற்றி இப்படி பதிவு செய்ய வேண்டும். என்றால் இது எலக்ட்ரானிக். காரணம், வேதனைப்பட்டு தாமதமாகிவிட்டது என்று வேதனையோடு சரக்கை அனுப்பி வைத்தோம் என்றால் இந்த வேதனை என்பது நஞ்சு. இந்த சரக்குடன் அது கலந்து அவனுக்கு அங்கே சென்று அதை உபயோகப்படுத்தும் பொழுது அவன் அறியாமலே அவனை தவறு செய்ய வைக்கும். ஆக உற்பத்தி செய்த பொருளை அவன் ஏதாவது ஒரு கோளாறு சொல்லி கம்ப்ளைண்ட் வரும், அல்லது சரியான நேரத்திற்கு அதுக்குண்டான பணம் வந்து சேராது, ஏதோ ஒரு சிக்கலிலே கொண்டு போய் மாட்டும். ஏதாவது ஒரு வகையில் இப்படி தவறு வந்துவிட்டால் நாம் ஏற்கனவே வலு இழந்திருக்கின்றது, இன்னும் கொஞ்சம் வலு இழந்து, இது போன்ற நிலையெல்லாம் வராதபடி நாம் அடுத்த கணமே ரெக்கார்டை மாற்றி துருவ நட்சத்திரத்தின் பேரருள் பேரலை நாங்கள் பெற வேண்டும், உற்பத்தி செய்த பொருள்கள் முழுவதும் அந்த துருவ நட்சத்திரத்தின் பேரருள் பேரலை படர வேண்டும் என்று இந்த நினைவுகளை ரெக்கார்டை உடனே மாற்றி இந்த பதிவை மாற்ற வேண்டும். ஏன்னால் இதுவும் எலக்ட்ரானிக். இப்பொழுது எண்ணக்கூடிய உணர்வுகள் இந்த உயிரை பற்று இந்த உணர்ச்சிகளை தூண்டி இதுவும் பதிவாகி அங்கே அந்த பொருள்களில் இது இணைகின்றது. ஆக நாம் பாய்ச்சிய துருவ நட்சத்திரத்தின் உணர்வுகள் பயன்படுத்தக்கூடிய உயர்ந்த ஞானமாக அது அமைந்து அவர்கள் இந்த பொருளை வாங்கும் பொழுது சரியான முறையில் உபயோகிக்கக்கூடிய ஞானங்கள் பெற்று அந்த பொருள் அவர்களுக்கு நல்ல பயனுள்ளதாக அமையும். அப்பொழுது நம்முடைய வியாபாரம் தன்னிச்சையாக விற்பனையும் அதிகமாகும். அது எந்த உணவின் தன்மை நாம் எண்ணி எடுத்து பதிவு செய்து தியானத்தின் மூலமாக இவ்வாறு செயல்படுத்துகின்றோமோ எல்லோருக்கும் அந்த உயர்ந்த சக்தி கிடைக்க வேண்டும் என்ற நல்ல உணர்வு கொண்டு செயல்படுத்தும் பொழுது இந்த உடலிருந்து விளைந்தது இவ்வாறு இயக்க சக்தியை மாற்றுகின்றது. நம் சொல்தான், ஆனால் இங்கே விளைகின்றது இந்த உணர்வு அலைகளாக மாறுகின்றது. இந்த காற்று மண்டலத்திலும் பதிவாகிறது, பொருள்களிலும் பதிவாகின்றது. ஆக அதே சமயத்தில் நாம் தியானம் செய்யும் பொழுது நம் ரத்த நாளங்களில் இருந்து தோல் மண்டலம் வரை ஒவ்வொரு உறுப்பாக அந்த சக்தி படர வேண்டும் என்று வலுப்பெற செய்கின்றோம். அது துருவ நட்சத்திரத்தின் பேரருள் பேரொளி எங்கள் ரத்த நாளங்கள் கலக்க வேண்டும், உடல் முழுவதும் படர வேண்டும், உடல் உறுப்புகளை உருவாக்கி அணுக்கள் பெற வேண்டும் என்று இப்படி காற்றிலிருந்து நல்ல சக்திகளை துருவ நட்சத்திரத்தினுடைய சக்திகளை நாம் ஆன்மாவாக மாற்றி நம் உடலுக்கு வலு சேர்க்கும் நிலையாக இது ஒரு பழக்கத்துக்கு நாம் கொண்டு வந்து விட வேண்டும். இப்படி கொண்டு வந்து விட்டால் மிக அற்புதமாக இருக்கும். என்னால் இது ஒன்றும் சிரமம் இல்லை. என்னால் இது மந்திரம் மறந்து போய்விட்டது, அல்லது இத்தனை தடவை சொல்ல வேண்டும், இத்தனை தடவை சொல்லவில்லை என்று மறந்து போய்விட்டது என்றெல்லாம் இதில் ஒன்றும் இல்லை. உடனுக்குடன் இந்த துருவ நட்சத்திரத்தினுடைய எடுத்து ரெக்கார்டை மாற்றி இந்த கணக்குகளை மட்டும் நாம் கூட்டிக் கொண்டே வந்தால் போதுமானது. நமக்குள்ளும் துருவ நட்சத்திரத்தினுடைய வலுவாகின்றது. நாம் எங்கெங்கெல்லாம் பாய்ச்சுகின்றோம் அங்கேயும் பதிவாகின்றது. அது துருவ நட்சத்திரத்தினுடைய இப்படி நாம் ஒரு காலையிலேயே, அதாவது முந்தி நாம் இதை எடுக்கக்கூடிய ஒரு பழக்கத்திற்கு வந்துவிட வேண்டும். தொழில் செய்யும் இடமாக இருந்தாலும் சரி, குடியிருக்கக்கூடிய வீடாக இருந்தாலும் சரி, அல்லது உற்பத்தி செய்யக்கூடிய பொருளாக இருந்தாலும் சரி, அல்லது நாம் வேலை செய்யக்கூடிய மற்ற நிலையாக இருந்தால் எல்லா இடத்திலும் துருவ நட்சத்திரத்தினுடைய நாம் பாய்ச்சி அங்கே முன்னக்கூடிய நாம் பதிவு செய்துவிட வேண்டும். ஏனென்றால் இதெல்லாம் ஒரு விதைகளை விவசாய நிலங்களிலே போட்டு வைப்பது போன்றுதான். அந்தந்த காலங்களில் நாம் விதைகளை நிலங்களிலே போட்டு வைத்தோம் என்றால் அது முளைக்கின்றது. பின் சிறுக சிறுக வளர்ந்து அந்த காலத்திற்கு நல்ல பலனாக அது கொடுக்கின்ற. அதுபோன்றுதான் துருவ நட்சத்திரத்தின் பேரருள் பேரலை இப்படி நாம் காலையிலிருந்து இரவு வரை யாரையெல்லாம் பார்க்கின்றோமோ எதையெல்லாம் சந்திக்கின்றோமோ அவ்வப்பொழுது துருவ நட்சத்திரத்தின் பேரருள் பேரலை நாங்கள் பெற வேண்டும், எங்கள் உடல் உறுப்புகளை உருவாக்கி எல்லா அணுக்களிலும் படர வேண்டும் என்று இந்த துருவ நட்சத்திரத்தினுடைய கணக்குகளை வித்துகளை போன்று நாம் அவ்வப்பொழுது போட்டுக்கொண்டே வந்தால் அதில் நல்ல முறையில் முளைத்து அதனுடைய கால பருவங்கள் வரும்பொழுது தீமையை நீக்கக்கூடிய சக்தியாக, உணர்வு ஒளியாக மாற்றக்கூடிய சக்தியாக இது வரும். இது ஒரு பழக்கமாக வர வேண்டும் என்று சொல்லினேன். ஏன்னா நான் உங்களுக்கு சாதாரணமாக நான் சொல்லினேன் என்று நீங்கள் நினைக்கலாம். ஆனால் நான் அனுபவித்து இதை சொல்லுகிறேன் என்று குரு சொல்லினார். ஏன்னால் இப்பொழுது சொல்லுகிறேன் என்றால் எனக்குள் அது விளைந்திருக்கின்றது. அதைத்தான் சொல்லாக வாக்காக இங்கே கொடுக்கின்றேன். இப்பொழுது நீங்கள் கேட்கின்றீர்கள், உங்களுக்குள்ளும் அது பதிவாகின்றது. நீங்கள் அதை மீண்டும் எண்ணி நினைத்து சாமி சொன்னார் என்று எண்ணி எடுக்கும் பொழுது அந்த சக்தி உங்களுக்கு காத்திலிருந்து கிடைக்கின்றது. இதில் வளர்தான் வேறு ஒன்றும் இல்லை, சிரமப்பட வேண்டியதில்லை. இதில் ஒன்றும் பெரிய அதிசயம் ஒன்றும் இல்லை. திட்டியவனை எண்ணிக்கொண்டே இருந்தால் அவனுடைய நினைவு நமக்குள் வந்து நம்மை குழப்புகின்றது. நமக்குள் மனக்கலக்கங்கள் வருகின்றது. நம் மனதிலே எத்தனையோ உணர்வுகள் மாறுகின்றது. அல்லது வியாபாரத்தில் ஏமாற்றிவிட்டால் என்றால் கோபம் வருகிறது. இது போன்றுதான்
எதுவாக இருந்தாலும் அந்த பதிவு எப்படி நாம் பதிவு செய்தோமோ அதுதான் மீண்டும் நினைவாகினது. ஆகவே மிக மிக சக்தி வாய்ந்த துருவ நட்சத்திரத்தின் உணர்வை உங்களுக்குள் பதிவு செய்கின்றோம். அந்த துருவ நட்சத்திரத்தின் பதிவை நீங்கள் மீண்டும் மீண்டும் நினைவு கொண்டு வந்து ஞான உரிமையாளர் அந்த துருவ நட்சத்திரத்தின் பேரருள் பேரலை நாங்கள் பெற வேண்டும். எங்கள் உடல் முழுவதும் படர வேண்டும். எங்களை பார்ப்போர் அனைவருக்கும் அந்த சக்தி கிடைக்க வேண்டும் என்று இந்த பதிவை, இந்த ரெக்கார்டை நாம் மீண்டும் மீண்டும் நினைவு கொண்டு வந்தாலே போதுமானது. ஆங்காங்கு இந்த உணர்வலைகளை பாய்ச்சி கொண்டே போனால் நமக்கும் நல்லதாகிறது, மற்றவர்களுக்கும் நல்லதாகிறது. இது ஒரு பழக்கத்திற்கு வர வேண்டும் என்று ஞான உறுதியிலே நமக்கு வழிகாட்டுகின்றார்கள்.